ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரேண்டமாக சில விஷயங்கள் பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து உங்களோட ஸ்டோரிஸ்லாம் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புறீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஆல்ரெடி மாதக்கணக்கு முன்னாடி அனுப்பிச்ச ஸ்டோரிஸே இன்னும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பொறுமையாக படித்து பாட்காஸ்ட் சேனலில் ஒவ்வொன்றா பேசுவோம். பட் இன்றைக்கி சில விஷயங்கள் ரேண்டமாக பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. இதுதான் பேசணும் அப்படின்லாம் நான் எதுவுமே யோசிக்கல. வழக்கம் போல் சொல்கிறது தான். இப்போ உட்காரக்கு முன்னாடிலாம் இப்படி பேசலாம், இந்த பாயிண்ட்டுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு வராது. நம்மளுக்கு அப்படியே ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விட்றது தான் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த பாட்காஸ்ட்டோட சாராம்சம் எசன்ஸே எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மலாக ஒரு ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசுகிற மாதிரி. நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணிக்கிட்டே நார்மலாக இந்த பாட்காஸ்ட் கேளுங்க, அவ்வளோதான். ஸோ வேறு எதுவும் பர்சனலாக எடுத்துக்காதீங்க. இது ப்ரீச் பண்ணுறக்கோ இல்லை இன்ஃபர்மேட்டிவாலாம் இருக்காது. நார்மலாக நான் கடந்து வந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறது இந்த பாட்காஸ்ட்டு. 2 விஷயம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு, இப்போ ரீசெண்டாக என்னோடய ஜிம்மில் நடந்த ஒரு விஷயம். அங்கே ஒரு அக்கா கிட்டே பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து சும்மா நார்மலாக எல்லாத்திட்டையும் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு அக்கா, ஓகேவா, எல்லாத்திட்டையும் அவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி நார்மலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ கையெழுத்து போட்டுட்டு இருந்தாங்க. வா என்னோட கையெழுத்தை பார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா என்னை கூப்பிட்டாங்க. அக்கா செமையாக இருக்குது அவங்க கையெழுத்து, ஓ மை காட் அப்படின்னு சும்மா நம்ம நார்மலாக ஜாலியாக கலாய்ப்போம்ல, நல்லா பேசுவாங்க அப்படின்னா. அந்த மாதிரி நானும் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னோடய அப்பாவோட இனிஷியல் என் கையெழுத்துன்னு மென்ஷன் பண்ணி சொன்னாங்களா. நான் சும்மா கிண்டலுக்கு கேட்டேன், ஏங்க்கா உங்கள் ஹஸ்பண்டோட இனிஷியல்லாம் போட்டுக்க மாட்டேங்க, ஏன் எதுக்கு போடணும் அப்படின்னாங்க. ஏன்னா என்னைக்காக இருந்தாலும் அப்பா அம்மா தான் கிரேட், அப்பா அம்மா தான் முக்கியம், வாழ்க்கையில் அப்பா அம்மா மறக்கவே முடியாது அப்படின்னு ஒரு ஃபிலாசபி பேசினாங்க. நானும் அந்த ஃபிலாசபி ஒத்துக்கிறேன். ஆனால் அது கூடயே இன்னொரு ஃபிலாசபி இருக்குக்கா. எந்த அளவுக்கு அப்பா அம்மா முக்கியமோ அந்தளவுக்கு இல்லறம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை பூர்த்தி பண்ணுற நம்மளோட லைஃப் பார்ட்னரும் முக்கியம், ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அந்த அக்கா கிட்ட சொன்னேன். அதுக்கு அந்த அக்கா ஒரு வேலிடான பாயிண்ட் சொன்னாங்க. நான் எதிர்பார்க்கல. அதெல்லாம் கரெக்ட் தான் தம்பி. அதுக்கு முதல்ல இல்லற வாழ்க்கையாட்ட இருக்கணும். ஏன்னா நடுவில் 10 வருஷம் விட்டுப்புட்டு எங்கே போனானே தெரியாமல் நீ பாட்டு எங்கேயாச்சும் போயிடுவேன். நான் கஷ்டப்பட்டு என் பையனை வளர்த்தி ஆளாக்கி அவனை ஒரு வேலைக்கு அனுப்புனதுக்கப்புறம், நான் ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சதுக்கப்புறம் 50 வயசில் வந்து நீ என் கூட வந்து உட்காந்து இப்போ வீட்டில் எனக்கு நீ தான் முக்கியம், நான் என் தப்பை பார்த்துட்டேன் திருத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சோறு போடுற காலையிலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ வந்து என் கூட ஒட்டிப்ப. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நான் எப்படி என்னோடய லைஃப் பார்ட்னர் தான் முக்கியம் நான் சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிற மாதிரி கணவன் அமைவதும் ஆப்போசிட். ஜென்ரலாகவே சொல்ல போனால் லைஃப் பார்ட்னர் அமைவதே இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிறது தான். அதுதான் உண்மை போல். நம்ம சில விஷயங்கள் தான் சூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா அப்பாவை சூஸ் பண்ண முடியாது. நமக்கு வந்து அதுவாக நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் தான் இன்னார் தான் நம்ம அம்மா அப்பா அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு நம்ம கையில் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ நம்ம லைஃப் பார்ட்னரோ நம்ம சூஸ் பண்ணலாம். அதில் ஒரு அயனி பாருங்கள். என்ன தான் நம்ம அறிவாளித்தனமாக இதுதான் பிளான் பண்ணி சூஸ் பண்ணாலும், இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி என்ன தான் பிளான் பண்ணி இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணாலும், சில விஷயங்கள் விதிப்படி தான் நடக்கும். நம்ம எவ்வளோ நம்ம கையில் தான் இருக்குது அதை சூஸ் பண்ணுறது. ஆனால் அது நம்ம கையில் இல்லை. இது கொஞ்சம் அயானியாக இருக்குல்ல, இதை புரிஞ்சுக்கிறக்கே. அது நம்ம கையில் இல்லை. நம்ம தான் சூஸ் பண்ணணும், ஆனால் நம்ம கையில் இல்லை. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ அதெல்லாம் அந்த லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு உண்டான அமைப்பின் பிரகாரம் தான். சில சிம்பிளான ரூல்ஸ் இருக்குது. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன்ஸுக்கு, இன்றைக்கி இருக்க பழக்க வழக்கங்களுக்கு அது காம்ப்ளிகேட்டடாக தெரியுது. அண்ட் இன்றைக்கி நிறையா டெர்மாலஜிஸ் நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அந்த ஜென்ரேஷனில் அந்த டெர்மாலஜிஸ்லாம் என்னன்னே தெரியல. ஒரு விஷயம் நம்ம மைண்டுக்கே போய் சேராதனால தான் அந்த விஷயத்தை பற்றி அவங்க ஆழ்ந்ததுக்குள்ளே போகாமல் யதார்த்தமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இன்றைக்கி டூ மச் ஆஃப் எக்ஸ்போஸ்டர். ஃபோனை எடுத்தால் ஒருத்தனே உட்காந்து எல்லா டாப்பிக்கும் பேசுகிறான். நான் இந்த ஃபாரினில் இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் கவனித்தேன். ஒரு அம்மா வந்து ஹெல்த் டிப்ஸ் கொடுத்தாங்க. நான் இந்த ஜிம்முக்கு போகிறனால ஏதாவது அந்த ரிலேட்டட் ரீல்ஸ்லாம் லைக் பண்ணுறனால அது சம்மந்தமாக நிறைய வரும். அப்போது ஒரு ஃபாரின் லேடி வந்து அவங்க லிட்ரலாக அந்த ஃபாரின் லேடி வந்து சொல்கிறாங்க, நான் வந்து 20+ இயர்ஸாக ஸ்கின் பேஷண்ட்ஸை ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், இருந்தாலும் நான் சொல்கிறத நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. இதுக்கு இந்த பீட்ரூட் கம்மிஸ் வாங்கி சாப்பிடுங்க, இந்த டோனுக்கு இது வாங்கி பண்ணுங்கள், இது உங்களுக்கு இப்படி வரணும்னா இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கன்னு அந்த அம்மா சொல்லுது. நானும் ஃபாரினில் ஒரு அம்மா வேறு ரீல்ஸ் வேறு போட்டிருக்கு. 10+, 15+ இயர்ஸோ 20+ இயர்ஸோ ஏதோ பேஷண்ட்ஸ்லாம் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷீ இஸ் அ ப்ரொஃபஷனல் டாக்டர் போல். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு அவங்க இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க, அவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்ட்டு சில ப்ராடக்ட்ஸ்லாம் யோசித்து அவங்க சொன்னதெல்லாம் சேவ் பண்ணி வச்சேன். அப்புறம் தான் மறுபடியும் 2-3 நாள் கழித்து யதார்த்தமாக அவங்க ரீல்ஸை லைக் பண்ணனால மறுபடியும் அவங்க ப்ரொஃபைல்லேருந்து ஒரு ரீல் வருது. 20+ இயர்ஸாக நான் ப்ரெக்னென்சியை ட்ரீட் பண்ணுறேன், ப்ரெக்னென்சியான லேடிஸ்லாம் வந்து இப்படிலாம் இருக்கணும்ன்ட்டு அந்த அம்மா சொல்லுது.
மறுபடியும் அந்த அம்மா ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்த்தா 20+ இயர்ஸாக நான் ஹேர் லாஸை ட்ரீட் பண்ணுறேன், ஹேருக்கு இதெல்லாம் பண்ணணும். அடுத்த ரீலு 20+ இயர்ஸாக நான் ஸ்கின்னை ட்ரீட் பண்ணுறேன், நான் இதெல்லாம் பண்ணும். அடுத்த ரீலு 20+ இயர்ஸாக நான் ப்ரெக்னன்சி ட்ரீட் பண்ணுறேன். என்னடா இது, ஒரு கிரகத்தில் 9 கிரகமும் உச்சம் பெற்ற ஒருவன் டாக்டராகவும் இருக்கலாம், பிளம்பராகவும் இருக்கலாம், ஜானி சின்ஸ் மாதிரி இருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்கிறேன் நான். அந்த லிட்டரலாக அப்புறம் தான் புரிஞ்சுது ஹவு ஃபேக் இந்த சோஷியல் மீடியா கேன் பி அப்படிங்கிறது. அப்போ தான் நான் யோசித்தேன், ஸ்கின்னு க்ளோ ஆகணும்னா பீட்ரூட் கம்மிஸ் வாங்கி போட சொல்கிற, ஏன் பீட்ரூட் சாப்பிடுன்னு சொல்ல மாட்டேங்கிற? பீட்ரூட்டோட எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து தான் பீட்ரூட் கம்மிஸே செய்கிறாங்க. கூட 2-3 ஃபார்முலாஸு எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸ்னு ஆட் பண்ணுவாங்க, விச் இஸ் ஆக்சுவலி நாட் குட் டு ஹெல்த். ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு க்ளோ கொடுத்தாலும் லாங் டேர்மில் யோசிச்சு பார்த்தோம்னா நாட் குட் டு ஹெல்த். அப்போ நேச்சுரல் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, பீட்ரூட்டோட எக்ஸ்ட்ராக்ட், பீட்ரூட்டோட வேஸ்ட்லேருந்து செய்யப்பட்ட கம்மிஸை ப்ரொமோட் பண்ணுற நம்ம பீட்ரூட்டை ப்ரொமோட் பண்ணுறது இல்லை, ஏன்னா அது மூலமாக யூஸ் இல்லை. இன்றைக்கி இருக்கிறது எல்லாமே மார்க்கெட்டிங், எங்கே திரும்பினாலும் மார்க்கெட்டிங், ஓவர் எக்ஸ்போஸ்டர், ஓவராக இந்த ஃபோன் நோன்றனாலையும் நிறைய ஆக்சஸ் டு த வேர்ல்டு ஜாஸ்தியாக இருக்கிறனாலையும், அந்த ஆக்சஸ் டு த வேர்ல்டு ஜாஸ்தியாக இருக்கிறது 2 விதமாக செயல்படுது. ஒன்று, இந்த உலகத்துக்கு நான் ஒரு புளுத்தின்னு காமிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், அதுக்காகவே தெரிஞ்சோ தெரியாமலோ புளுத்தக்கூடிய நபர்களும், கான்ஃபிடெண்ட்டாக புளுத்துறவங்க ரொம்ப உண்மையாக இருக்காங்க அப்படின்னு நம்பக்கூடிய யதார்த்தமான மக்களும் இந்த லூப்புக்குள்ளேயே இந்த உலகம் சிக்கிக்கிட்டு இருக்குது. நான் கவனித்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும். அப்போ தான் ஒரு விஷயம் யோசித்தேன். நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள், சொல் புத்தி சுய புத்தி. சொல் புத்திங்கிறது ஒருத்தன் கேட்டு நம்ம அப்படியே நம்புறது, சுய புத்திங்கிறது அதில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறது, இல்லை அவனோட இன்டென்ஷன் என்ன, அவன் ஒரு கான்டென்ட் க்ரியேட்டர், அப்போ கான்டென்ட் போட்டாகணுங்கிற ப்ரெஷரில் அவன் சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா பிட்டு போட தான் செய்வான். எனக்கு இதில் நாலேஜ் இருக்குது, நான் புளுத்தி காட்டுவேண்டா அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லாத விஷயத்த கூட கான்ஃபிடென்ட்டாக பேசும்போது நமக்கு அதில் நம்ப தோணுது. அவன் கான்டென்ட் க்ரியேட்டர், அவனோட ப்ரெஷருக்கும் அவனோட சர்வைவலுக்காகவும் சில விஷயங்கள் பண்ணி தான் தீருவான். அண்ட் இன்னும் சில பேர் நான் பார்க்குறேன், இது பெய்டு ப்ரமோஷன் அப்படின்ட்டு சொல்லாமல் ப்ரமோட் பண்ணாங்க அப்படின்னா அது தப்பு. ஆனால் ஒரு கான்டென்ட் க்ரியேட்டர் எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரமோட்டே பண்ணக்கூடாது, கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ்லாம் இவ்வளோ மோசமானவங்க அப்படின்னு பேசுகிறவங்களும் நான் பார்க்குறேன். உங்களுக்குலாம் பேசிக்கான புரிதலே இருக்காதாடா? நான் என்ன கேட்குறேன், கான்டென்ட் க்ரியேட்டரோட வேலையே அதுதான். இப்போ காலங்காத்தால் அவன் எந்திரிச்சு இன்ஸ்டாகிராமில் 2 வீடியோ போட்டுட்டான் அப்படின்னா அவனுக்கு பணமழை கொட்டாது. அவன் ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறான், அதுக்கு எஃபர்ட் போடுறான், எடிட்டிங் ஆள் வச்சு பண்ணுறான், இல்லை எடிட்டிங் அவனே பண்ணுறான், அது ரீச் ஆகுது. அந்த ரீச் ஆகிறதுக்கு ஒரு வேல்யூ க்ரியேட் ஆகுது மார்க்கெட்டில். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டார்ட் அப்பு, இல்லை நான் ஒரு எம்என்சி, அவங்ககிட்ட போனோம்னா எனக்கு இவ்வளோ ரீச் கிடைக்கும் நான் நம்புகிறேன். அப்போ நான் அவனை கூப்பிட்டு காசு கொடுப்பேன். ஹீ இஸ் மேக்கிங் சம் எஃபர்ட் டு ஏர்ன். அவனுக்கு அந்த ஏர்னிங் அப்படிங்கிறது இது மூலமாக தான் வருது. ஸோ ஒரு கான்டென்ட் க்ரியேட்டர் ப்ரமோட் பண்ணுறதுல எந்த தவறும் இல்லை. யாரை ப்ரமோட் பண்ணுறான், எதை ப்ரமோட் பண்ணுறான், ஜென்யூனாக ப்ரமோட் பண்ணுறானா அப்படிங்கிறதுக்குள்ளே தான் தவறு கண்டுபிடிக்கணுமே தவிர்த்து ப்ரொமோட்டே நீ பண்ணக்கூடாது. நீ எல்லாம் ஒரு மனுஷனாச்சு, இதெல்லாம் ப்ரொமோட் எப்பா சாமி, உனக்கு அந்த ரீச் இல்லை, உன்னால் அந்த விஷயத்தை வாங்கி ப்ரொமோட் பண்ண முடியல, உன்னால் இப்படி ஏர்ன் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த வயிற்றுச்சலோட வெளிப்பாடும் நான் பார்க்க தான் செய்கிறேன். அப்போ இது பொதுமக்கள்கிட்ட போய் சேரும்போது தான் பொதுமக்களுக்கு ஒரு விஷயம் ஒருத்தங்களை பிடிச்சதுன்னா அவங்க சொன்னது கரெக்ட், அவ்வளோதான். ஒரு கான்டென்ட் க்ரியேட்டர் இன்னொரு கான்டென்ட் க்ரியேட்டர் பிளாஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா அந்த கான்டென்ட் க்ரியேட்டர் என்ன கருத்து சொல்ல வரான் அப்படிங்கிறது இங்கே தேவை கிடையாது. இவனை பிடிச்சிருக்கு அப்போ அவனை போட்டு அடிப்போம், அவன் சொல்கிறதான் கரெக்ட். அவனை பிடிச்சிருக்கு அப்போ இவனை போட்டு அடிப்போம். நான் வந்து சில விஷயங்களை ரொம்ப டம்மாக நினைப்பேன், ரொம்ப டம்மஸ்ட் விஷயங்கள் நினைப்பேன். அதில் ஒன்று ஆர்கியூ பண்ணுறது. ரொம்ப வேல்யூ இருக்க பர்சன்ஸ் கிட்டையும் நம்ம சொன்னால் இவங்க கேட்பாங்க அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் ஒருத்தன் ஆர்கியூவே பண்ணணும். மற்ற எல்லா இடத்துலையும் நான் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு பார்க்குறது என்னென்னா, என்னோட கருத்தை நான் வளர்ந்த வந்த சூழ்நிலையில் நான் அப்சர்வ் பண்ண ஒரு ஃபிலாசபி, நான் கோத்ரூ பண்ண விஷயங்களில் இன்னொருத்த மண்டையில் புகுத்த பார்க்குறது, என்னோடய ஈகோக்கு தீனி போடுறது. ஆப்போசிட் பர்சனும் அதே தான். ஸோ 2 பேரும் இந்த ஈகோக்கு தீனி போட்டு நான் என்னோடய சுச்சுவேஷனில் நான் வளர்ந்தது, நான் எனக்கு ப்ரீச் பண்ணப்பட்டது தான் கரெக்ட் அப்படிங்கிற ஒருத்தனும், இல்லை எனக்கு ப்ரீச் பண்ணப்பட்டது தான் கரெக்ட் அப்படிங்கிற இன்னொருத்தனும் பேசிக்கிற டம்பஸ்ட் கான்வர்சேஷன் தான் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ நான் ஆர்குமெண்ட்டில் அவ்வளோ சீக்கிரம் ஈடுபடவே மாட்டேன். முயலுக்கு 3 கால் அப்படிங்களாங்க, சரிங்க, எங்கள் ஊரில் முயலுக்கு 4 கால், பட் அதை நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிறேன். நீ சொல்கிறது தான் கரெக்ட், எனக்கு என்னோட எண்ட் ஆஃப் த டே என்னோட மென்டல் பீஸை காப்பாற்றணும். அதுதான் எல்லாமே. பீஸ் இஸ் சம்திங் பியாண்ட், அது எட்டர்னல். பீஸுங்கிறது தான் ஆக்சுவலாக டிவைன். நீங்கள் அமைதியாக காம் டவுனாக ஒரு மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு தடுமாற்றம் இல்லாத நிலை இருக்குல்ல, அமைதியாக பீஸ்ஃபுல்லாக, அந்த பீஸ் ஆஃப் மைண்டை காப்பாற்றிக்கிறது ரொம்ப முக்கியம். அது ரொம்பவே முக்கியம். சொல்கிறேன், எனி ஃபேக்டர்ஸ் தட் இஸ் அஃபெக்டிங் யுவர் பீஸ் ஆஃப் மைண்ட் ஷுட் பி கெப்ட் ஒன் அது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது. இங்கிலீஷ் திணறேன், ஒரு ரைட்டு சொல்கிறேன் நான். அதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது சால சிறந்தது. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா,
எங்கேயோ போயிட்டேன் நான். பட் இதெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அந்த ரெண்டாவது விஷயம் ஒன்று சொல்லணும் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி அந்த ஓவர் எக்ஸ்போஸ்டர்னால நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு இந்த ஜிம்மில் தான் நானும் ஜிம் ப்ரோவும் பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் மேரிடு, நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போது இந்த பேபி பற்றி, மேரேஜ் ஆன உடனே அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பற்றிலாம் பேசணும். அண்ட் எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களும் இப்போ நியூலி மேரிடு. ஸோ அந்த கப்புள்ஸ்கிட்டையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எனக்கு சில விஷயங்கள் புதுசாக இருந்துச்சு, சில விஷயங்கள் வியப்பாக இருந்துச்சு, சில விஷயங்கள் ஓகே நம்ம இதுக்குள்ளெல்லாம் போய் சிக்கக்கூடாது அப்படிங்கிற கிளாரிட்டியை நான் எனக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டேன். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது ஓவராலாக உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புதுசாக கல்யாண கப்புள்ஸ்கிட்டையும் என்னோடய ஜிம் ப்ரோக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஓவராலாக என்ன புரிஞ்சுதுன்னா, குழந்தை பெற்றுக்கிறத பற்றின பயமும் ப்ரெஷரும் இன்றைக்கி இருக்க எல்லா ஹியூமன்ஸ் மைண்ட்லேயும் போட்டாங்க இந்த கார்ப்பரேட். என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, எத்தனை குடும்பங்கள் நாசமாக போனாலும் பரவாயில்ல, ஆஸ் அ எம்என்சி ஐ ஷுட் சர்வைவ். எனக்கு க்ரோர் கணக்கில் நான் பிஸ்னஸ் பார்க்கணும். என்னோடய ஸ்டாண்டர்டில் அவனுங்க ஸ்டாண்டர்டில் இருக்கவனுங்களுக்கு ஈகோ தீனி போடுறதுக்கு நான் இன்னும் மேலே போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு நான் எத்தனை இயல்பான குடும்பங்களை மைண்ட் செட்டை வேணாலும் நான் கொண்டுக்கிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். அப்படிங்கிற மாதிரி எப்படி இந்த கம்மியான ரேட்டுக்கு ஆட்கள் வேலைக்கு தேவை அப்படிங்கிறனால விமன் ஃப்ரீடமை ஒரு கருவியாக வச்சு எம்என்சிஸ் வாழ்ந்தாங்களோ, இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி தான் இந்த டாக்டர் சம்மந்தமான அந்த ஒரு மெடிக்கல் துறையில் ஹியூமன்ஸ் மேலே நான் கவனிக்கிறது இதுதான். இதுக்குள்ளே இன்னும் டீப்பாக போனோம்னா டீப்பாக போயிட்டே இருக்கலாம். நான் ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா, ஹியூமன்ஸ் மேலே ஒரு ப்ரெஷரை திணிச்சிருக்காங்க இந்த எம்என்சிஸ். குழந்தைனாலே பயம், குழந்தை பெற்றுக்கிறதுனாலே பயம், பிளான் பண்ணிங்கன்னா குழந்தை பிறக்காது, 1 year கழித்து குழந்தை உடனே குழந்தை இதாகிடணும், அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அந்த எதுக்கு முதல்ல இந்த நாலேஜ்? என்னோடய பேரண்ட்ஸ் இந்த காலத்தில், என்னோடய பேரண்ட்ஸுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் காலத்துலலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பீஸாவும் கிடையாது, பர்கரும் கிடையாது, அதனால் வந்த இன்டைஜஷன் ப்ராப்ளமும் கிடையாது, கட் ஹெல்த்தும் பாதிக்கப்படலை, ஆரோக்கியமாக இருந்தாங்க. 9 குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, ஜாலியாக தான் இருந்தாங்க, ஒரு மாதிரி நல்லா தான் அவங்களாம் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்போஸ்டரும் கிடையாது. கல்யாணம் பண்ணோன்னே இந்த டைம்குள்ளே பண்ணால் தான் குழந்தை இது பண்ணும், குழந்தை பிறக்கும், உருவாகும், இதுக்கப்புறம் பண்ணால் உருவாகாது. அப்படி இல்லை. நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், ஒரு விஷயத்தை பேஷனேட்டாக, இயல்பாக, நார்மலாக என்ஜாய் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னா அதோட அவுட்புட் அழகாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த ஓவர் எக்ஸ்போஸ்டர்லாம் மைண்டில் எடுத்துக்காதீங்க. நான் தப்பு சொல்லல, சில டாக்டர்ஸையும் அவங்க யதார்த்தமாக தான் சொல்ல வராங்க, எஜுகேட் பண்ண தான் வராங்க. இந்த ஒரு பீரியட் சைக்கிளில், இந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் இப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இது பண்ணால் தான் குழந்தை பிறக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை ஒரு லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க, அதில் ஆயிரக்கணக்கான பேர் லைக் பண்ணுறாங்க. அதில் மேரேஜ் ஆனவங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேர் இருப்பாங்க. அந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேரோட மைண்டுக்குள்ளே போய் அது உட்காந்துக்குது. அப்போ இன்றைக்கி என்னோடய ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு, அப்போ நம்ம இந்த டேட்டில் நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி, அதுவும் இதெல்லாம் என்ஜாய் பண்ணி பேஷனேட்டாக அது ஒரு கோ வித் ஃப்ளோவில் பண்ண வேண்டிய அழகான விஷயம். அதை பிளான் பண்ணி போட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி ப்ரெஷர் ஆகி ஐயோ அடுத்த மாதம் பீரியட், ஐயோ இன்னும் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த லூப்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. ஒரு சாதாரண ரீல் தான், ஒரு 30 செகண்ட் ரீல் தான், டோட்டல் ஃபேமிலி க்ளோஸ். எதுக்கு அந்த தேவையில்லாத எக்ஸ்போஸ்டர்? எதுக்கு? அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம போயிட்டு கடிவாளம் கட்டின குதிரையாட்டம் எவன் சொல்கிற அட்வைஸையும் கேட்காம அட்வைஸ் கேட்கறத நிப்பாட்டினீங்கன்னா நீங்கள்லாம் வாழ்க்கையில் உருப்பிட்டுருவீங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒன்று கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரீச்சிங் தான். உங்கள் மைண்டுக்குள்ளே உங்களுக்கே தெரியாமல் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி பொறுமையாக அதை திணிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேரண்ட்ஸுக்குலாம் என்ன திணறாங்க? நம்ம பேரண்ட்ஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் ஏன் திணறோம்? இதுக்கு முந்தின ஜென்ரேஷன்ஸில் இருந்திருக்கலாம், ஹேர்டில்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. அது எவிடெண்ட்டாக நம்மளுக்கே தெரியுது இல்லை? அப்போ நம்ம எங்கே லேக் ஆகிறோம்? டூ மச் ஆஃப் நாலேஜை கெயின் பண்ணுறனால நம்ம லேக் ஆகிறோம். எவ்வளோ அயானியாக இருக்குது பாருங்கள். டூ மச் ஆஃப் எக்ஸ்போஸ்டருக்கு நம்ம உள்ளாகிறனால நிறைய விஷயங்களை நம்ம லேக் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு மாதிரி அயானியாக இருக்குது பாருங்கள். ஒரு விஷயம் கற்றுக்கிட்டா நம்ம ப்ராக்ரஸ் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் டூ மச்சாக மண்டைக்கு போடுறதுனால நம்ம லேக் ஆகிட்டே இருக்கோம். எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸில் லேக் ஆகிறோம், ஃபிசிக்கல் இன்டிமசியோட அந்த சாராம்சமே, அந்த எசன்ஸே குறைஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் இன்டிமசி முக்கியமோ அந்தளவுக்கு மென்டல் இன்டிமசி முக்கியம். ஸோ உங்களோட பார்ட்னர் கூட நீங்கள் மென்டலி கனெக்டட், யூ ஆர் டூ மச் இன்டு ஹர், யூ ஆர் டூ மச் இன்டு ஹிம் அப்படின்னாலே நீங்கள் ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த விஷயத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணாலே அதோட அவுட்புட் அழகாக இருக்கும். அதான் அது குழந்தை பிறக்கும் அப்படி சொல்லுவார். நான் அவ்வளோதான். இந்த நாலேஜ் இருந்தால் போதும். இதுக்கப்புறம் இது பண்ணணும், இந்த டேட்குள்ளே இது பண்ணலன்னு முடிஞ்சு போச்சு, இந்த வருஷத்துக்குள்ளே இது பண்ணல, அப்புறம் நிறைய ரியாலிட்டி ஷோஸு,
அந்த ரியாலிட்டி ஷோஸில் இந்த குழந்தை உள்ள கப்புள்கள், குழந்தை இல்லாத கப்புள்கள்னு உட்கார வச்சு அது ஒரு மணி நேரம் ஓடுது. கல்யாணம் ஆன புதுசில் எல்லாருமே உட்காந்து அதை பார்க்குறாங்க. அப்போ அந்த ரியாலிட்டி ஷோலேருந்து வெளிப்படுத்துகிற பயத்தோட உணர்வு அவங்களுக்குள்ளே போகுது, தேவையில்லாத நாலேஜ் அவங்களுக்குள்ளே போகுது. நீங்கள் ஒன்று கவனிச்சு பாருங்கள், அது என்னது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டா, கருத்தரிப்பு மையமா, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி கேசஸ் ஜாஸ்தியானனால அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஜாஸ்தி ஆகலை. நீங்கள் நல்லா இதை யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு எவிடெண்ட்டாக தெரியும் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஜாஸ்தியானனால அந்த மாதிரி கேசஸ் ஜாஸ்தி ஆகுது. இதுதான் இங்கே மார்க்கெட்டிங், இதுதான் இங்கே ஸ்ட்ராட்டஜி. இதை நீங்கள் தனியாக உட்காந்து சுயமாக யோசிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பல விஷயங்கள் புரிய வரும் நண்பர்களே. ஸோ ஓவராலாக நான் சொல்ல வர்றது இதுதான், டூ மச் ஆஃப் எக்ஸ்போஸ்டர், டூ மச் ஆஃப் நாலேஜை மைண்டுக்குள்ளே வச்சுக்காமல் சில விஷயங்கள் ஃப்ளோவில் விடுங்க. இங்கே டூ மச் ஆஃப் எக்ஸ்போஸ்டர் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே டம்ப், இட் இஸ் அ டம்ப் ஆஃப் வேஸ்ட். இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ப்ரெஷர்னால் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சனாக இருக்கணும், ஃபினான்ஷியல் ட்ரிவனாக இருக்கணும், ஃபேமஸாக இருக்கணுங்கிற ப்ரெஷர் இந்த உலகம் மக்கள் மேலே போடுறதுனால மக்கள் என்னத்தையாவது பண்ணுறாங்க, அதில் என்னத்தையாவது சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் இருந்தாலுமே அந்த பாயிண்ட் இப்போதைக்கு உங்களுக்கு தேவை இல்லை. அவங்களுக்கு அப்படி தான் அந்த விதத்தில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கும் அது அப்படி தான் நடக்கணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு அது வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு அப்படி நடந்துருச்சு, அப்போ நமக்கும் இப்படி தான் நடக்குமோன்னு இல்லாததை நீங்களே மேனிஃபெஸ்ட் பண்ணி நீங்களே உங்களுக்கான பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறீங்க. டூ மச் ஆஃப் நாலேஜ் இஸ் டம்ப், இட் இஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எல்லாமே, வேஸ்டிங் யுவர் லைஃப் பிகாஸ் ஆஃப் டூ மச் ஆஃப் நாலேஜ். சில விஷயங்களில் நாலேஜ்லெஸ் பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, நான் தான் சொல்கிறேன்ல, லிட்ரேட் பீப்புள் ஆர் டிப்பிக்கலி இல்லிட்ரேட். ஆக்சுவலாக படிக்காத மேதாவிகளை நான் பார்த்துருக்கேன், படிக்காத ஜென்ரஸான ஹியூமன்ஸை நான் பார்த்துருக்கேன். ஆனால் முக்காவாசி படித்தவங்க, அட்லீஸ்ட் 90% ஆஃப் த எஜுகேட்டட் பீப்புள் ஆர் டம் அஸ் ஹெல். நான் பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்ல வரல. ஜஸ்ட் நீங்கள் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜென்யூனாக நீங்களும் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஏதோ ஒன்று, ஆமாம் இவன் என்னமோ கரெக்டு தான் இவன் சொல்கிறது. இன்றைக்கெலாம் சாப்பிடும்போது படம் பார்க்கணும், டூ மச்சாக நம்மளை லோட் பண்ணிக்கிறோம். ரெஸ்ட் ரூம் போகும்போது ரீல்ஸ் பார்க்கணும். ஒரு வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுற மெடிடேஷனுங்கிற கான்செப்டே ஒரு பர்டிகுலர் விஷயம் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் விஷயத்தில் மட்டும் நம்ம மைண்டையும் ஃபிசிக்கலையும் ஃபோக்கஸ் பண்ணுறது தான். ஒரு ஹியூமன் வந்து ப்ரெசண்ட்டில் வாழ்கிறது மூணு டைமில் தான். ஒன்று தூங்குறப்போ ஹி வில் பி இன் ப்ரெசண்ட். இன்னொன்று வென் ஹி ஹேவ் செக்ஸ், வென் த ஹியூமன்ஸ் ஹேவ் செக்ஸ் ப்ரெசண்ட்டில் இருப்பாங்க. மூணாவது விளையாடுறப்போ. ஸோ லெட் யுவர் ஹஸ்பண்ட் ப்ளே கிரிக்கெட், ஏன்னா விளையாடுறப்போ வில் பி கம்ப்ளீட்லி இன் ப்ரெசண்ட். அது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் மெடிடேஷன். நீங்கள் காலங்காத்தால் எழுந்திரிச்சு 5 மணிக்கு நீங்கள் சூரியன் கீழே உட்காந்து கையை இப்படிலாம் வச்சுக்கிட்டு பிராணாயாமம் பண்ணாலும், இல்லை நான் மைண்டில் கான்சென்ட்ரேட் பண்ண என்ன கேட்குது, இஸ்கி என்றா கேட்குது. ஆமாம், எனக்கும் இஸ்கின்றான்னு கேட்கிறது. கண்ணை மூடி ஆழ்ந்து யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுது. மட்டன் பிரியாணி அப்படிங்கிற மாதிரி அது மெடிடேஷன் கிடையாது. நீங்கள் ஒரு ஒர்க்கு பண்ணுறீங்க, சாப்பிட்றீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக யுவர் மைண்ட் அண்ட் யுவர் ஃபிசிக்கல் அண்ட் எவ்ரி திங் ஷுட் பி இன் டு ஈட்டிங். அதை நீங்கள் எடுக்கிறது, வாயில் வைக்கிறது, அதை ருசித்து சாப்பிட்டீங்க அப்படின்னு இந்த ஃபார்மேட் தான் மெடிடேஷனே. என்னோடய புரிதல் இது. நான் ப்ரீச் பண்ணுறதையும் நாலேஜாக எடுத்துக்காதீங்க. டூ மச் ஆஃப் நாலேஜ் இஸ் டம்ப். அதனால் சொல்கிறேன், ஓவராலாக எனக்கு இப்படிலாம் தோணுது, இதனோட தாட் ப்ராசஸ் என்று தாழ்மையுடன் கூறிக்கொள்கிறேன் நண்பர்களே. ஸோ இந்த பேபிஸ் பற்றிலாம் அந்த பிளானிங் அந்த டைம்லலாம் இருந்தீங்கன்னா ப்ரெஷர் போட்டுக்காதீங்க. அந்த ப்ரெஷர் போடுறது தான் உங்களை லூப்பில் கொண்டு போய் சிக்க வைக்குது. நீங்கள் சிம்பிளாக ஓவராலாக சில விஷயங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு தள்ளி போகுது, இல்லை நம்ம எங்கேயோ லேக் ஆகிறோம் அப்படின்னாலே யூ ஆர் லேக்கிங் இன் யுவர் ஹெல்த், யூ ஆர் லேக்கிங் மென்டலி. அப்போ அந்த ஹெல்த்தையும் மென்டலியும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறது நீங்கள் யோசிச்சிங்கனாலே முடிஞ்சது. சிம்பிள். ரெகுலராக ஜிம் ஹிட் பண்ணுங்கள், க்ளீன் டயட் சாப்பிடுங்க, ஜங்கை தூக்கி ஓரங்கட்டுங்க. எப்படி பிறக்காமல் போகுதுன்னு நான் பார்க்குறேன். அவ்வளோதான். இந்த நாலேஜ் இருந்தால் போதும். ஒரு ஹியூமனுக்கு இந்த நாலேஜ் இருந்தால் போதும். குவிட் ஜங்க், குவிட் யுவர் பேட் ஹேபிட்ஸ், ரெகுலராக ஜிம் ஹிட் பண்ணுங்கள், ரெகுலராக க்ளீன் டயட்டில் இருங்க. உங்கள் உடம்புல இருக்கிற அந்த தேவையில்லாத உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே டெசிபேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மென்டல் ஹெல்த்து, உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் பூஸ்ட் ஆகும்போது உங்கள் மென்டல் ஹெல்த் பயங்கரமாக பூஸ்ட் ஆகும். நீங்கள் அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா நான் ரெகுலராக ஜிம்முக்கு போகிறேன், நான் லிட்டரலாக அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆகும்போது மென்டல் ஹெல்த் பூஸ்ட் ஆகும். மென்டல் ஹெல்த் பூஸ்ட் ஆகும்போது நிறையா கிளாரிட்டி கிடைக்கும். நிறையா கிளாரிட்டி கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்கல் உள்ளுக்குள்ளே உங்களோட பார்ட்ஸ் எல்லாம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டியது நடக்கும். அவ்வளோதான். இந்த ஃபார்முலா இஸ் ஸோ சிம்பிள். அதுக்குள்ளே நான் வேறு ஃபார்முலா டிரைவ் பண்ணுவேன். இந்த ப்ராபபிலிட்டி இப்படி இருக்கலாம், அந்த ப்ராபபிலிட்டிக்குள்ளே இது இப்படி வரலாம், அந்த ப்ராபபிலிட்டிலாம் தூக்கி ஓரம் கட்டுங்க. இந்த சிம்பிளான ஃபார்முலாவை லைஃப்பில் அப்ளை பண்ணி சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கீங்களோ இல்லையோ, நிம்மதியாக இன்றைக்கெலாம் எவங்கிட்டையும் கிடையாது.
நிம்மதியாக இருந்துட்டு போயிருங்க நண்பர்களே, சால சிறந்தது. டாடா பை சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். இந்த பாட்காஸ்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஏதோ ஒரு இடத்துல நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் காமிச்சுடுங்க. எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்ட் ஆஃப் த டே சம்பாதிக்கிறதுக்கு தான். நானும் உள்ளது உள்ளபடி சொல்லிட்டு போயிடுறேன், சம்பாதிக்கிறதுக்கு தான். டாடா பை, டாடா பாய்.